வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது கோதுமை தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக கோதுமையை வச்சு வீட்டில் என்ன பண்ணுவீங்க? சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இந்த மாதிரி விதமாக பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கோதுமை தோசை என்னோடய மெத்தடில், என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு சூப்பராக முருவலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறீங்க. இந்த தோசையோட சேர்த்து கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கிள்ளி போட்ட சாம்பார்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. இன்றைக்கி இந்த பருப்போட இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் எப்படி தாளித்து அதுக்கப்புறம் இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? கோதுமை 400 கிராம், ரவை 100 கிராம், தயிர் 150 ml, அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இந்த கோதுமை மாவை நீங்கள் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை. இந்த ரவை எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த கோதுமை மட்டுமே நீங்கள் கரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வளவளப்பு தன்மை கொடுக்கும். ஆனால் இந்த ரவை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த ரவையை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த அரிசி மாவும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு தயிர் கண்டிப்பாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த தயிர் புளிப்பு தன்மை இல்லைன்னா வெறும் கோதுமை தோசையை கரைச்சி நீங்கள் சாப்பிடும்போது சில பேருக்கு பிடிக்காது. தோசை ஆறுனாலும் பிடிக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை மாவு கரைப்பீங்களே அதே பக்கத்தில் தான் இந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை, நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணுறது தான். ஆனால் ரேஷியோ மாதிரி இருக்கும். தேவையான பொருட்கள் கொஞ்சம் போட்டிருப்பேன். இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த தோசைக்கல்லில் நீங்கள் தோசை ஊற்றும் போது 2 விஷயத்தை கவனமாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தாலும் தோசை கரெக்டாக வராது. அதே டைமில் கல் சூடு இல்லாத கல்லையும் மாவு ஊற்றினாலும் கரெக்டாக வராது. அதனால் மிதமான சூடில் இருக்க கல்லில் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான கோதுமை தோசை ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தோசை வரணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை குக் பண்ணுவீங்கள அதே மெத்தடில் தான் பண்ணுறோம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக பண்ண முடியும். சூப்பராக வந்திருக்குல்ல? நல்லா மெலிசாக லேயர்லாம் ஃபேன்டாஸ்டிக்காக வந்திருக்கு. இன்றைக்கி இந்த கோதுமை தோசை எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதோட கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெசிபிக்கு கிள்ளி போட்ட சாம்பார் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கிள்ளி போட்ட சாம்பார் தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு, சின்ன வெங்காயம் 25 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2லேருந்து 3 நம்பர், பூண்டு 20 பல்லு, பச்சை மிளகாய் 3, காய்ந்த மிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு 2 டேஸ்ட், நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல பருப்பு வேக வைக்க போகிறோம். இந்த பருப்பு என்ன ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா, 1 கப்பு துவரம்பருப்பு போடுறீங்கன்னா அதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போடணும். அந்த பாசிப்பருப்பு போட்ட பிறகு தண்ணி,
பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்ட பிறகு கடைசியாக தக்காளி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துருங்க. நீங்கள் வீட்டில் எப்பவுமே சாம்பார் செய்யும்போது பருப்பு நல்லா வேக வச்சுருக்கணும். சில பேர் என்ன பண்ணால் இந்த பருப்பு வேக வச்ச பிறகு மத்தில் நல்லா கரைஞ்சிருவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த பருப்பு எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வருதோ அப்போ தான் மசாலா போட்டு குக் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். சில பேர் மசாலா போட்டிருப்பாங்க, அந்த பருப்பு தனியாக இருக்கும். அப்படி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் பருப்பு நல்லா வேக வைக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த பருப்பை தாளிக்க போகிறோம். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம், பூண்டு நல்லா இடித்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது உரிச்ச பூண்டு போட்டிருப்பேன், ஆனால் தாளிப்பில் தோலோடு இடித்து போட்டிருப்போம். இதுக்கு பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவை நல்லா ஒன்று பாதியாக உடச்சி போடுவாங்க, அதாவது பிச்சு போடுவாங்க. விதையோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், விதை இல்லாமல் போட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தாளிப்பெலாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிகளை யூஸ் பண்ணுறோம். தக்காளி 2லேருந்து 3 தக்காளி சொல்லியிருக்கேன்ல, அதில் ஒரு தக்காளி வேக வைக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மசாலா ரெடி பண்ணும்போது 1/4 டீஸ்பூன், பருப்பு வேகும் போது. இதுக்கு பிறகு சில்லி பவுடர், தனியா பவுடர், உப்புலாம் போட்டிருக்கேன். இந்த கிள்ளி போட்ட சாம்பார் செய்யும்போது மிளகாத்தூளோ தனியாத்தூளோ அதிகமாக போடக்கூடாது. காஞ்ச மிளகாய் காரத்துக்கும் பச்சை மிளகாய் காரத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்குங்க. வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். அதே டைமில் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்க செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இன்கேஸ் காரம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் பவுடர் மசாலா போடாது, பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதி வருதா, அதே டைமில் இந்த வெங்காயம் தக்காளி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் முழுசாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த பருப்பு போடுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் சாம்பார் செய்யும்போது நல்லா வதக்கிட்டு பண்ணுவீங்களே, அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போடுறோம். இந்த பருப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. இப்போது பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கடைசியாக பெருங்காயம் போடுங்க. இந்த மாதிரி சாம்பார் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பெருங்காயம் கடைசியாக போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நெய் போடுறோம். திருப்பியும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான கிள்ளிப்போட்ட சாம்பார் ரெடி. எனக்கு இந்த கோதுமை தோசையும் கிள்ளிப்போட்ட சாம்பாரும் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சமைக்கவே தெரியாத மக்களாக இருந்தாலும் இந்த ரெசிபியை பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.